அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க சத்தியமா. நான் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது என்ன பள்ளின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அரசு பள்ளி, பிரைவேட் பள்ளியில. நான் கூட பிரைவேட் பள்ளியோ தான் நினைச்சேன். அது மிகப்பெரிய ஒரு பிரைவேட் பள்ளி போல இருக்குது, நிறைய ஃபீஸ் வாங்க போல சத்தியமா நினைச்சேங்க. உள்ள போய் கிட்ட வந்து பார்த்தாக்கா தெரியுது இது வந்து சென்னை மிடில் ஸ்கூலு, அதாவது நடுநிலை பள்ளி. இந்த ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு பிரைவேட் ஸ்கூல் அளவு கட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் பிரைவேட் ஸ்கூலா இல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா? இப்படி இருக்குண்ணா. அரசு பள்ளி, அரசு பள்ளி, அரசு பள்ளி. அதாவது முன்னாள் சிஎம் இருக்கார் நம்ம சிஎம், அவர் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது இங்க வந்தாரு. வந்துட்டு ஸ்கூலை பார்த்தாரு. அது இது எப்ப கட்டுறது, ஒரு 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. ஆனா நான் வரும்போது கண்டிப்பா நான் கட்டுவேன், இதை நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன். ஆனா இவ்வளவு ஒரு பிரமாண்டமா கட்டுவார் தெரியாது. ஆச்சரியமான விஷயம் தான் இது. ஆனால் சொல்றேன், இதுக்கு இதோட சலுகை வந்து நிறைய சலுகை. ஆனா இதெல்லாம் இப்ப கிடைச்சல, அவருக்கு கிடைச்சிருக்கான். இப்ப கிடைச்சிருக்க முன்ன இருக்கும் போது தான் அந்த சலுகை 50 ரூபாய் ஃபீஸ். பசங்களுக்கு என்ன தேவை, காலை டிஃபன் யாரு கொடுப்பாங்க இந்த காலத்துல? காலை டிஃபன் பசங்க எவ்வளவோ பேர் மயக்கப்பட்டு கீழே விழுந்துறாங்க. ஆனா அது கொடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர். எனக்கு புரியல எப்படி இந்த மனசு, மக்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. எப்படி மனசு மாறினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இதுல ஆச்சரியப்படுகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வரவங்க பாத்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கேட்பாங்களா. அந்த வாட்ச்மேன் சொல்லுவாரா 50 சொல்லுவாங்களாம். என்னது 50,000 சொல்லி கேட்பாங்க. 50,000 இல்லைங்க, வெறும் 50 ரூபாய். இந்த 50 ரூபாய் தான் ஃபீஸா இந்த பள்ளி குழந்தைகளுக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பள்ளி, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி எங்கேயாவது நீங்க காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன்.